இங்க ஒரு பொண்ணு யாருக்கும் தெரியாம இறந்து போன தன்னோட ஃப்ரெண்டோட முகத்துக்கு முன்னாடி அவளோட போனை காட்டி அந்த போனை அன்லாக் பண்ண ட்ரை பண்றா. எதுக்காக இப்படி பண்றானா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் சரக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாருக்கு போயிருப்பாங்க. அப்ப அந்த பார்ல இவங்க ரெண்டு பசங்களை மீட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த பசங்க இருங்க நாங்க உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி வந்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்களும் சரி ஓசியில கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிருப்பாங்க. அப்படி குடிச்சதும் சரக்குன்னு போதை தலைக்கேறி அங்கேயே இவங்க ரெண்டு பேரும் மட்டையா இருப்பாங்க. அப்புறம் கண் விழிச்சு பார்த்தா இவ ரூம்ல இருக்க பெட்ல இருந்து எந்திரிச்சிருப்பா. ஆனா இவளோட ஃப்ரெண்டை வந்து காணோம். இவளுக்கு நேத்து நைட் அந்த பார்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே ஞாபகம் இல்ல. அவளுக்கு போன் பண்ணி பார்த்திருப்பா. ஆனா அவளோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கும். சோ அதுக்கப்புறம் இவ வீடு முழுக்க அவளை தேடி இருப்பா. அப்படி தேடிட்டு இருக்கும்போது வீட்டுல ஒரு இடத்துல ரத்த கரையை பார்த்திருப்பா. சோ இதை பார்த்ததும் அவ பயந்து போயிட்டு உடனே போயிட்டு இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர்ட்ட அவளை ஏதோ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருப்பா. ஆனா அவன் வந்துட்டு இல்ல நான் அவளை பார்க்கலான்னு சொல்லியிருப்பான். ஆனா அப்ப இவன் நேத்து நைட்டு நீங்க ரெண்டு பசங்களை அந்த ரூமுக்கு கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா இதை கேட்டவளுக்கு அந்த மாதிரி எதுவுமே நடந்த மாதிரி அவளுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணிருப்பானா, நேத்து நைட்டு இவங்களை அந்த பார்ல டிராப் பண்ண அந்த டாக்ஸி டிரைவரோட ஹெல்ப்போட அந்த பார்ல போய் அந்த ரெண்டு பசங்களை பத்தி விசாரிச்சிருப்பா. அவங்களும் அந்த பசங்களை பத்தின டீடைல் கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் இவங்க அந்த ரெண்டு பசங்களையும் பிடிச்சி அடிச்சு இவளோட ஃப்ரெண்டை பத்தி விசாரிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு அவனுங்க இங்க பாருங்க நாங்க உங்க ஃப்ரெண்டை ஒண்ணுமே பண்ணல, நாங்க ஜஸ்ட் ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸை மட்டும் கலந்து கொடுத்து உங்க ஃப்ரெண்டோட ஹேண்ட் பேக்கை மட்டும் தான் திருடிட்டு போனோம், அதை நாங்க அடக்கடியில வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. சோ அதுக்கப்புறம் இவ போயிட்டு அந்த கடையில பேக்கை வாங்கிட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. ஆனா அதுக்கு போலீஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்க பாருமா முதல்ல அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ட்ரக்ஸ் தான் கலந்து கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணோம். அது இல்லாம அவங்க ரெண்டு பேரும் உங்களை ஏதாவது செக்ஸுவலா அசால்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு இவளை கூட்டிட்டு போய் சில பல டெஸ்ட் எல்லாம் எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் இவளுக்கு போலீஸ்ல இருந்து கால் வந்திருக்கும். என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இவளோட ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிருப்பா. அப்போ போலீஸும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் எதையுமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப இவ அவளோட போனை செக் பண்ணி பார்த்தா ஏதாவது தெரிய வருமான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்க்கு தெரியாம அவளோட போனை அன்லாக் பண்ணிருப்பா. அப்படி அன்லாக் பண்ணி பார்க்கும்போது இங்கதான் இவளுக்கு பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்திருக்கு. என்ன அப்படின்னா அவளோட ஃப்ரெண்டும் இவளோட ஹஸ்பண்டும் ரொம்ப வருஷமா அஃபேர்ல இருந்திருக்காங்க. சோ இவளோட ஹஸ்பண்ட் தான் ஃப்ரெண்டை கொண்டு இருக்கான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இவளோட ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டும் ரொம்ப நாளா அஃபேர்ல இருந்திருக்காங்க. சோ இந்த அஃபேர் மேட்டரை தயவு செஞ்சு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டிருப்பான். ஆனா ஃப்ரெண்டுக்காரி வந்து கில்ட்டில இருந்திருப்பா. இதுக்கு மேல என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண முடியாது, நான் சொல்ல போறேன்னு போயிருப்பா. அப்ப இவன் கோவத்துல அவளை அடிச்சிருப்பான். அவ கீழே விழுந்து தலையில அடிபட்டு அவ அங்கேயே இறந்து போயிருப்பா.